நம்ம சேனல்ல ரொம்ப நாளா ஒரு சப்ஸ்கிரைபர் கிறிஸ்மஸ் டைம்ல இருந்தே ப்ரௌனி ரெசிபி கேட்டுட்டே இருந்தாங்க. என்கிட்ட ஸ்கொயர் ஷேப்ல ரெக்டாங்கிள் ஷேப்ல கேக் ட்ரே இல்ல. ஸோ நான் அதை ட்ரையே பண்ணல. பட் ஆனால் அவங்க கேட்டுட்டே இருந்ததுனால நான் வச்சிருக்க ரவுண்ட் கேக் டின்லேயே செஞ்சு முடிச்சிட்டேன். நல்லாவே வந்துருந்துச்சு. வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் ஒரு 75 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஹீட் ஆன பின்னாடி நம்ம வச்சுருக்க பவுலை அது மேலே வச்சிடலாம். தண்ணி அது மேலே படக்கூடாது, மேலாப்பில் இருந்தால் போதும். இப்போ சாக்லேட் நல்லா மெல்ட் ஆன உடனே ஒரு 100 ml ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இல்லைனா பிளெண்டரில் 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் பாதி சர்க்கரை பாதி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சாக்லேட்டும் எண்ணெயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 100 கிராம் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், டேஸ்ட்டுக்கு கொஞ்சமா ஒரு சிட்டிகை உப்பு, இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி பதத்தில் இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு கேக் டின்ல நெய் கிரீஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயோ இல்லைனா குக்கர்லேயோ ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே டெக்கரேஷனுக்கு உங்களுக்கு சாக்லேட்டோ இல்லைனா சாக்கோ சிப்ஸோ நீங்கள் மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஹீட் பண்ணி வச்சிருக்க கடாய் எடுத்துக்கலாம். அதில் நம்ம மெதுவாக நம்ம கேக் டின்னை பிளேஸ் பண்ணிக்கலாம். இதை பிளேஸ் பண்ணிட்டு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி உங்களுக்கு கிரிங்கிள் டாப்போடய அழகாகவே நீட்டாகவே வந்துடும். இந்த மாதிரி நல்லா உப்பி வந்த பின்னாடி அதை ஆற வச்சிருங்க கம்ப்ளீட்டாக. ஆறின பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹைட் கம்மி ஆகிடும். ஸோ ஹைட் கம்மி ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ப்ரௌனி செய்யும் போது நீங்கள் ஸ்கொயர் ஷேப்லேயோ ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ கேக் டின் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறின பின்னாடி உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ப்ரௌனி ரெசிபி வீட்டிலே ரெடி ஆயிரும்.